எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அஜய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட்ட பத்தி ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற கிரீக் பிலாசபி என்ன சொல்ல வருது? பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. ஒரு மேஜிக்கல் வேர்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து வேற லெவல்ல மாத்தக்கூடிய ஒரு வேர்டா இருக்கிற இந்த பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைய உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட். ஈவன் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன் இஃப் யூ ஃபீல் பாசிட்டிவ் யூ கேன் வின் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும்போது வேற லெவலில் நம்மளுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பரவாயில்லப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் போல இருக்கு, நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணம் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு தூரம் இன்கார்பரேட் பண்ணி வச்சிருக்கோம்ன்றத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம சக்சஸ் அடைய போறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமே இருக்கு. பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைஞ்ச பீப்புள் எல்லாருமே வந்து இந்த வார்த்தைகளை வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டாங்க. இன்கார்பரேட் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கிட்டாங்க. டெய்லி சாப்பிடுற மாதிரி தூங்குற மாதிரி அவங்களோட டெய்லி ஹேபிட் செய்யற மாதிரி இந்த வார்த்தைகள் பிலீவ் இன் யுவர் செல்ஃபா இருக்கலாம், வாட் யூ திங்க் யூ பிகமா இருக்கலாம், பாசிட்டிவான அஃபர்மேஷனா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க பெரிய ஆள் ஆயிருக்காங்களே தவிர்த்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் செகண்டரியா தான் வரும் எப்பயுமே. ஏன்னா எல்லாமே திங்கிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பாசிட்டிவா இருந்து அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்குன்றது டவுட்டே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய திங்கிங்கை பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன்ஸ் வரப்போகுது, கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம திங்கிங்கை பாசிட்டிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஷன்ஸும் பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டதான் உண்மையான விஷயம். அப்போ இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து லைஃப்ல ஏதாவது டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் சந்திச்சிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங்கை நீங்க ப்ராப்பரா அப்போட பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த சிச்சுவேஷன் மாற ஆரம்பிச்சிடும். அது கூடவே சேர்ந்து இன்னொரு போனஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. சுத்தி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த சிச்சுவேஷன் மாறும், இந்த டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டைமையோ, சிச்சுவேஷனையோ, பீப்புளையோ டிபெண்ட் பண்ணி இல்லாம நீங்க உங்களுடைய தாட் மூலியமா எப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலுமே கூட சரி, யார் கூட இருந்தாலுமே இல்லைனாலும் கூட சரி, டைம் எப்படி இருந்தாலுமே கூட சரி, என் கூட நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்ற அந்த ஒரு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் கான்செப்ட் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய திங்கிங் மூலியமா. சரிப்பா. அப்ப பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட் மூலியமா வந்து ஒரு செல்ஃப் அஷ்யூர்டு பர்சனா நம்மளால எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு சும்மாவே நினைச்சிட்டு இருக்கிறது, இல்ல எம்ப்டி பாசிட்டிவிட்டியா இருக்கிறத பத்தி நான் பேச வரல. சும்மாவே நம்ம எல்லாமே பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்கிறதால மட்டும் எதுவுமே கிடையாது. அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க பாசிட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான ப்ரூஃப் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஜென்யூனா நீங்க பாசிட்டிவா இருக்கணும். ஜென்யூனா மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும். ஜென்யூனா ஹெல்ப் பண்ற குவாலிட்டி இருக்கணும். ஜென்யூனா உங்க ஒர்க்க மட்டும் பார்க்கணும்னு சொல்லப்படுற அந்த ப்ரூஃப உங்க மனசாட்சி உங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுடைய இன்னர் ரீசன் உண்மையிலேயே உங்களுக்கு உள்ள என்ன விஷயம் ஓடுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அத ப்ரூஃபா உங்க மைண்ட் கிட்ட காட்டலாம். அதப்ப நான் இவ்வளவு நல்லவனா இருக்க இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற கிரீக் பிலாசபியை பொறுத்த வரைக்கும் காட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட், கடவுள் சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து நமக்குள்ளதான் இருக்கு. நாம நம்மள எப்படி பார்த்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கடவுளை வெளியே கொண்டு வர போறோமா, இல்ல மிருகத்தை வெளியே கொண்டு வர போறோமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்குன்னு சொல்லப்படுறதை நம்புறதுனால விர்ச்சுவா ஒரு மாரலோட நேச்சரா ஒரு விஷயத்தை எப்படி அடையிறதுன்றத பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைச்சதை விட நம்மளுக்கு ரிசல்ட் சீக்கிரமா கிடைக்கும். ஆனா வந்து நம்ம குறுக்கு வழியில யோசிக்கும் போது நமக்கு சீக்கிரமா ஒரு சில விஷயம் நடக்கும்னு நினைக்கும் போது மட்டும்தான் நம்ம ப்ராப்ளத்துல மாட்டிக்கிறோம். அப்போ நேச்சரோட சேர்ந்து நம்ம யோசிக்கும் போது வெளியில என்ன விஷயம், வெளியில என்னதான் சொன்னாலும், வெளியில ரிசல்ட் எப்படி போனாலுமே கூட சரி, நமக்குள்ள இருக்கிற பீஸ நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்றத உண்மையான விஷயம். சோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டும் உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்படி உங்களை நம்பலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து, பிலீஃப் மஸ்ட் பி ரூட் இன் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ரீசன் இருக்கணும். ஒரு காரணத்தால தான் நீங்க உங்கள நம்ப முடியும். சும்மாவே நீங்க உங்கள நம்ப முடியாது. சும்மாவே நம்மனால வந்து பெரிய பணக்காரன் ஆக முடியும், பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்ற மாரி நம்பிக்கை பிலீஃப் இருந்ததுன்னா, அது பிளைண்ட் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாரியான விஷயமா மாற ஆரம்பிச்சுரும். போதாக்குறைக்கு ஒரு அரகன்ஸா மாற ஆரம்பிச்சுரும். என்னப்பா அது தகுதியே இல்ல, இவரு இவ்ளோ பெருசா ஆசைப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட பைக் வாங்க காசு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கார் வாங்க ஆசைப்படக்கூடாது. பைக் எப்படி ப்ராப்பரா வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் தான் ஆசைப்படணும். அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டிய நம்ம அக்னாலெட்ஜ் பண்ணணும். நம்மளால என்ன வாங்க முடியும்? நம்மளால என்ன அடைய முடியும்? நமக்கு அது தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு, அத அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அததான் ரீசன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன்.
அந்த ரீசனை பொறுத்து தான் நம்ம மேல நமக்கு அதிகமா நம்பிக்கை ஏற்படும் அப்படின்றதான் உண்மையான விஷயம். அப்போ நம்ம தகுதி அதுக்கேத்த மாதிரி வளர்த்துக்கிட்டு ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும், அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம நம்பிக்கை உறுதியாகும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் தான் வந்து ரீசன்ல இருந்து பிலீஃப் ரூட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அப்போ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. கெப்பாசிட்டி இருக்கு. நம்மளால இந்த விஷயம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கையுமே இருந்தாலுமே, நம்ம தாட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபூலிஷாவும் இருக்கலாம். ஸ்டூபிடாவும் சில விஷயம் பண்ணலாம்னு சொல்லப்படுற எண்ணமும் நம்மளுக்குள்ள இருக்கணும். என்னப்பா பிலீவ் இன் யுவர் செல்ஃப்ன்ற திடீர்னு ஃபூலிஷ், ஸ்டூபிட்ன்னு சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம கரெக்ட்டா பண்ணணும்னு சொல்ற விஷயம் நம்ம மனசுக்குள்ள இருந்தா அது ஓவர் கான்ஃபிடன்ஸா மாற ஆரம்பிச்சுரும். அது பிலீஃப் கிடையாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து நம்ம என்ன பண்ணாலுமே ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. நல்லா பண்ணாலுமே அதுல குறை சொல்ல போறாங்க. தப்பு பண்ணாலுமே குறை சொல்ல போறாங்க. அப்ப அத முன்னாடி நமக்கு நாமே சொல்லிக்கிட்டோம்னா, ஓகே நான் இத பண்றேன். இது தப்பா முடியவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபூலிஷா டிசிஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எண்ணத்தோட பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்தாலும் நம்ம ரொம்ப இது பண்ண மாட்டோம். தப்பான ரிசல்ட்டா போனாலும், நம்ம எபிலிட்டி மேல தான் நம்பிக்கை வச்சிருப்போமே தவிர்த்து, ரிசல்ட் மேல ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டோம். ஓகே, தப்பா போனாலும் நம்ம எழுந்து வந்துரலாம்னு சொல்லப்படுற அந்த எபிலிட்டி மேல நம்பிக்கை அதிகமாயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட் மூலியமா நீங்க உங்க வாழ்க்கைய ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். அது மூலியமா தான் வந்து பிலீஃப் வந்து உங்களுக்கு அதிகமாகுமே தவிர்த்து, உங்களுடைய ரிசல்ட் ஃபூலிஷான முடிவா இருந்தாலும், ஸ்மார்ட்டான முடிவா இருந்தாலும், அந்த ரிசல்ட்ட பத்தி பார்க்காம, உங்க மேல நீங்க உங்க எபிலிட்டி மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைய வச்சே நீங்க ஓடுறதுனால, ஆட்டோமேட்டிக்கா எப்படி ரிசல்ட்டா இருந்தாலுமே கூட சரி, நீங்க எழுந்து வந்துரலாம் அப்படின்ற மாரியான ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில போக ஆரம்பிக்கும்போது, உங்களோட வின்னிங் சான்சிங் அதிகமாயிட்டே போகும். அது மூலியமா நீங்க உங்கள நம்பலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்குள்ள எப்படி இன்கார்பரேட் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சீ த அட்வர்சிட்டி அஸ் அ கிரவுண்ட் ஃபார் டெவலப் த செல்ஃப் பிலீஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டவுன் டைம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஹாப்பினஸ் மட்டுமே இருக்காது. சாரோனஸும் இருக்கும். டவுன் டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வரும். ஆனா எந்த மனிதர் வந்து ரொம்ப அன்ஹாப்பியா சந்தோஷமே இல்லாம சந்தோஷத்துக்காக ஏங்குற மனிதரா இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கஷ்டத்த பார்க்காத மனிதர் தான் அப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஹாப்பியான பெர்சனா இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள பார்த்து ஃபேஸ் பண்ண தெரிஞ்ச மனிதரா இருந்தா மட்டும் தான் உங்களால ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அனுபவிக்க முடியும்னு சொல்லப்படுறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா ஸ்டாய்சிசம பொறுத்தவரைக்கும், ஸ்டாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனிதர்கள், இந்த ஸ்டாய்சிசம் அப்படி சொல்லப்படுற பிலாசபிய ஃபாலோ பண்ற மனிதர்கள் வந்து, டிஃபிகல்ட்டான டைம வந்து அக்செப்ட் பண்ணி ஃபேஸ் பண்ண மட்டும் பார்க்க மாட்டாங்க. வரவேற்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட் வருதோ, ஓ! இது நம்ம ஏதோ ஒரு சான்ஸ் குடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சான்ஸா பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டியா வரவேற்பாங்க. இப்போ அழையா விருந்தாளின்னு சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ம வீட்ட பூட்டிட்டு ஓடிடக்கூடாது. அவங்கள வீட்டுக்குள்ள வர வச்சு, நேக்கா அவங்களே வெளிய போற மாரியான ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்பதான் அவங்களுக்கு நம்ம பயப்படலன்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கும் தெரியும். திருப்பி அவங்க வரவும் மாட்டாங்க. அதே கான்செப்ட் தான் வந்து உங்களுடைய ரிஜெக்ஷனா இருக்கலாம், செல்ஃப் டவுட்டா இருக்கலாம், ஃபெயிலியரா இருக்கலாம். அத பார்த்து பயந்து ஓடாம, அத அக்செப்ட் பண்ணிட்டு, அத ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உங்க இடத்துக்கு, உங்க வீட்டுக்கு அந்த விஷயம் ரிஜெக்ஷன், செல்ஃப் டவுட், செட் பேக்ஸ் இதெல்லாம் வராமலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஸ்டாய்சிசம்ன்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, இது உங்க செல்ஃப் பிலீஃப அதிகப்படுத்தி விட்டுடும். உங்களுக்கு வர அப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாமே உங்கள குரோத் ஆக்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வர ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கான பாத் உங்களோட வொர்த் இது கிடையாது. நீங்க இன்னும் மேல போலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உண்மைய உங்களுக்கு சொல்றதுக்காக தான் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்கான செட்பேக்ஸா இருக்கலாம், உங்களுக்கான ஏமாற்றங்களா இருக்கலாம். எல்லாமே உங்கள அட்ரஸ் பண்ணி ப்ராப்பரான ரூட் காட்டுறதுக்கு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனை நீங்க என்ன பண்ணா உங்களோட டிஃபிகல்டி சரியாகும்னு மட்டும் தான் யோசிப்பீங்களே தவிர்த்து, எனக்கு இந்த டைம் வந்தா சரியாயிடும். இந்த மாரி பெர்சன்ஸ் கூட வந்தா சரியாயிடும். இந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னா சரியாயிடும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்கள மாத்திக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க தேடி போக தேவையில்ல. உங்கள தேடி எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உங்களுடைய செல்ஃப் பிலீஃபாவே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டோன்ட் ட்ரை டூ கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நெறைய விஷயத்த குடுக்க போகுது. அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அதுக்கான முதல் எதிரி நீங்க யார வந்து குளோஸ் பண்ணணும், என்கவுண்டர்ல போடணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். மத்த பீப்பிளோட சக்சஸ வச்சோ, மத்த பீப்பிளோட லைஃப் ஸ்டைல் வச்சோ உங்கள நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கனால பிலீஃப வளர்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து ஈஸியா மத்த பீப்பிள் என்ன பண்றாங்கன்றத வெளிப்படுத்திட்டே இருக்கான். நம்மளுக்கும் ஈஸியா தெரியுது. நம்மளும் ஏதோ நெறைய விஷயத்த வெளிப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, அது மத்தவங்களுக்கு தெரியுது. அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்ற விஷயத்த நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சாலே நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மை. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவங்க தொலைஞ்சிருவாங்க. நமக்குள்ள இருக்கிற ஒரு பவர் போயிடும். மத்த பீப்பிள் இருக்காங்க. மத்த பீப்பிள் இதெல்லாம் பண்றாங்கன்னு அவங்கள மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அப்ப அதுக்கேத்த மாரி நம்மளும் அத பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயத்த ஃபாலோ பண்றதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். நம்மனால என்ன முடியுதோ அத பண்ணி தப்பா இருந்தாலும் செஞ்சு செஞ்சு நல்லா பெர்ஃபெக்ட்டா கத்துக்கலாம்னு சொல்லப்படுற விஷயத்த எடுத்து
ஆக்ஷன்ஸ்ல இறங்கினா மட்டும்தான் செல்ஃப் பிலீஃப் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையான விஷயம். அகைன் உங்களை பாராட்டுறவங்க பாராட்ட போறாங்க, உங்களை குறை சொல்றவங்க குறை சொல்ல போறாங்க. நீங்க அத நம்பி வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க சரண்டர் ஆயி கையில கூண்டோட போய் அவங்க கிட்ட நிக்கிற மாரி. ஆனா அதே சமயத்துல நீங்க ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தப்பா இருந்தாலும் பரவால்ல, நான் முன்னேற்றிக்கிறேன்னு போம்போது, இந்த பிலீஃபால மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாத இந்த எண்ணத்தால உங்களுடைய பிலீஃப் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும். சொல்லவே தேவையில்ல. நீங்க எத ஆழமா நம்புறீங்களோ, எது உங்களுக்கு கண்டிப்பா வேணுமோ, அது உங்ககிட்ட வந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பில்ட் அ பிலீஃப் ஆஸ் அ ஸ்கில் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸ்கில் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஒரு டிகிரி வாங்குறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்லாம் வந்து ப்ராப்பரா நம்ம படிச்சு வாங்கலாம். இல்ல ஒரு கலைய கத்துக்கிற மாரி தான். உங்களுடைய நம்பகத்தன்மை, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய நீங்க ஒரு ஸ்கில் மாரி வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எப்படிப்பா வளர்த்துக்கிறது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, உங்களுடைய சின்ன சின்ன வெற்றிகள், நீங்க செய்ற சின்ன சின்ன விஷயங்கள உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகள நீங்க கொண்டாட கத்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப பெரிய இடத்துல பெருசா சக்சஸ் பண்ற பீப்பிள நம்ம பார்க்கக்கூடாதுன்றது எவ்வளவு தூரம் உண்மையோ, அதே சமயத்துல நம்மளோட ப்ராக்ரஸ பார்க்கணும். ஓகே நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல, நம்மகிட்ட இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில நம்ம மூவ் பண்ணி வந்திருக்கோம். இவ்வளவு விஷயத்த தாண்டிட்டோம்ல அப்படின்ற மாரி சொல்லப்படுற இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம லைஃப்க்கு அதான் பெரிய விஷயம். பட் நான் பொதுவா சின்ன விஷயம் சொல்றேன். சின்ன சின்ன சக்சஸ நீங்க கொண்டாட கத்துக்கணும். உங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஆழமான ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஓ! நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். அப்ப இதுக்கப்புறம் நான் ஈஸியா போயிருவேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஆழமா வர ஆரம்பிக்கும். இது வந்துருச்சுனால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வொர்க்க இன்னும் அழகா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. வேகமா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்கள் அதையே வந்து அந்த விஷயமே அத விலக்கி வச்சுரும். அப்ப இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கான பிலீஃப் அதிகமாயிட்டே போகும். ஏன்னா, நீங்க யார் சொல்றதும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கே உங்க கண்ணு முன்னாடி உங்களோட ரிசல்ட் தெரியும். ஓகே நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் தான் நடந்திருக்கு. அப்ப இத நான் தொடர்ந்து பண்ணா இன்னும் நம்மனால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ முடியும்னு சொல்லப்படுற இந்த பிலீஃப மத்தவங்களுடைய வார்த்தைகள வளர்த்துக்காம, உங்களுடைய செயல்கள் மூலியமா வளர்த்துக்கிட்டே வர்றது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள மாரி யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க அதிகமான நம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்த்துட்டே இருக்கும்போது, நிச்சயமா உங்களுடைய கோல நீங்க அடைஞ்சே தீருவீங்க. அது எந்த மாரியான கோலா இருந்தாலுமே கூட சரி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, திங்க் ஆர் விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் அஸ் அ ஹீரோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருங்க. எந்த வொர்க் வேணா செய்யுங்க. நீங்க தான் அதுல ஹீரோ. நீங்க தான் அதுல பெரிய ஆள் அப்படின்னு சொல்லப்படுற இமேஜினேஷனும், விசுவலைசேஷனும் உங்களுக்கு இருந்தா தான் உங்களோட நம்பிக்கை அதிகமாகும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த பிலீவ் இன் யுவர் செல்ஃப்பும், லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டும் கிட்டத்தட்ட ஒண்ணே ஒண்ணு சார்ந்ததா தான் இருந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க ஹீரோன்னு உங்களே நெனச்சுட்டு இருக்கீங்க. உங்களால பெரிய பெரிய விஷயங்கள சாதிக்க முடியும்னு நெனச்சுட்டே இருக்கீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த நெனச்சுட்டே இருக்கிற விஷயம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அது சம்மந்தப்பட்ட பீப்பிளையும், அது சம்மந்தப்பட்ட சிச்சுவேஷனையும், அது சம்மந்தப்பட்ட மனிதர்கள் எல்லாரையுமே உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அதிகரிக்கும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களே ஹீரோன்னு நெனச்சுட்டு, நீங்க உங்களே ஹீரோவா விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது, உங்களுடைய தாட்ஸ், பிலீஃப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட தாட்ஸ், பிலீஃப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக நீங்க எத அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அது சம்மந்தமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள தேடி வந்தே தீரும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இருக்கிற இடம், அது எந்த லெவல்ல நீங்க இருந்தாலுமே கூட சரி, இது எல்லாமே உங்க யோசனையிலிருந்து தான் கிரியேட் ஆயிருக்கும். இது எனக்கு வேணும்னு நெனச்சு தான் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கேத்த மாரி கிடைச்சிருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, அத பிரஷர் இல்லாம ப்ராப்பரா ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள பிரஷரோட ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் வந்து அந்த ட்ரை பண்ற அந்த விஷயத்துக்கு முக்கியம். அப்ப பிரஷர் இல்லாம ட்ரை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரஷரே இல்ல. அதாவது வந்து 5 பால்ல வந்து 3 ரன் அடிக்கிறதுக்கும், 5 பால்ல வந்து 15 ரன் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 5 பால்ல 15 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல வந்து நம்ம பிரஷர் ஆகும். 5 பால்ல 3 ரன் அடிக்கணும்னு சொல்லப்படுற இடத்துக்கு அடிச்சிடலாம் ஈஸி அப்படின்னு நாம நினைப்போம். அப்ப எல்லாமே வந்து நம்மளுடைய தாட்ல தான் இருக்கு. அப்போ நீங்க உங்கள ஒரு பவர்ஃபுல்லான பெர்சனா மாத்திட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அதே இடத்துல தோனி நிக்கிறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 5 பால்ல 15 ரன்லாம் ஒண்ணுமே இல்ல அடிச்சிருவாருன்னு நம்புறோம். காரணம் அவருடைய பிலீஃபும், அவருடைய ஸ்ட்ரென்த்தும், ஸ்டாமினாவும். அவரே நம்புறது தான். அவர நம்புறோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அத தான் சொல்றேன். நீங்க உங்கள ஹீரோவா திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க எத பார்த்து பிரஷர் ஆகுறீங்களோ, நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அந்த பார்க்குற பிரஷரான விஷயம் சின்னதாயிடும். நீங்க ஈஸியா அத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ திங்க் யுவர் செல்ஃப் அஸ் அ ஹீரோவும் வந்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப் கான்செப்ட் ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அகைன் வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்ற மாரி சொல்றேன் கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க எத அதிகமா நெனச்சுட்டே இருக்கீங்களோ, அந்த விஷயமாவே மாறிடுவீங்க. அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய நம்பிக்கை உங்ககிட்ட எல்லாமே இருந்தும், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இழப்பு எப்ப வேணா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லனாலும், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருந்துட்டே இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எதுவுமே இல்லாத அந்த கட்டத்த நீங்க மறந்தே போய், நீங்க இல்லாதத விட அதிகமா இந்த உலகத்துல எடுத்துக்கிறதுக்கான தகுதியும், திறமையும் வந்து நீங்க வளர்த்துட்டே இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம்.
ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் வந்து உங்களை நீங்க நம்புறது தான். உங்களை நீங்க நம்பி நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.